என் தங்கமே, உன் மனதில் நீண்ட நாட்களாக மறைந்து கிடக்கும் ஒரு கேள்வி உண்டே, என் வாழ்க்கை எப்போ மாற்றம் அடையும்? நான் ஏன் இந்த அளவுக்கு சிக்கலில் விழுந்து கொண்டு இருக்கிறேன் என்ற கேள்வி தான் அது. இன்று அந்த கேள்விக்கான பதிலை உனக்கு தருகிறேன். உன் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் தெய்வீக ரகசியத்தை உனக்குச் சொல்லப் போகிறேன். இந்த ரகசியம் உன் வாழ்க்கையை மாற்றும், உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்று விடும். உனக்கு தெரியுமா என் தங்கமே, பிரபஞ்சம் எப்போதுமே உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை கேட்கும் மனம் இல்லாமல் இருக்கிறாய். உன் கண்ணீர், உன் சுமைகள், உன் பிரச்சனைகள் அந்த சத்தத்தை மறைத்து விட்டது. ஆனால் இன்று நான் சொல்லப்போகும் உண்மையை நீ உன் இதயத்தில் எடுத்துக்கொண்டால், உன் வாழ்க்கை இனி பழைய மாதிரி இருக்காது. என் தங்கமே, இந்த உலகத்தில் எதுவும் சும்மா நடக்காது. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் கூட ஒரு அர்த்தம் உண்டு. அவை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வலிமையானவளாக்க தான் வந்தவை. நீ கடந்து செல்லும் இருண்ட சுரங்கத்தின் முடிவில் ஒளி காத்திருக்கிறது. அந்த ஒளியில்தான் உன் எதிர்காலம், உன் கனவுகள், உன் மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிறது. பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் ரகசியம் என்ன தெரியுமா? அது உன் சிந்தனை. உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே பிரபஞ்சம் உனக்கு தருகிறது. நீ எப்போதும் எனக்கு கஷ்டம் தான் வரும் என்று நினைத்தால் கஷ்டமே உன்னை தேடிக்கொண்டே வரும். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி, வெற்றி, வளம் தான் வரும் என்று நினைத்தால் அதையே பிரபஞ்சம் உன்னிடம் கொண்டு வந்து தரும். உன் சிந்தனையே உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. என் தங்கமே, நீ பல தடவைகள் உன்னை குற்றம் சொன்னாய். நான் தகுதியில்லாதவள், நான் ஏன் இப்படி பிறந்தேன், என்னால் தான் என் குடும்பம் கஷ்டப்படுது என்று உன்னையே குற்றவாளியாக்கினாய். ஆனால் உண்மையில் நீ குற்றவாளி அல்ல. நீ பிரபஞ்சத்தின் பொன்னான படைப்பு. உன்னை குற்றம் சொல்லாமல் உன்னை நேசிக்க கற்றுக்கொள். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தவுடனே உலகமே உன்னை நேசிக்கத் தொடங்கும். இன்று நான் உனக்கு சொல்லும் தெய்வீக ரகசியம் நம்பிக்கை. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம்தான் இருக்கிறது. அது உன் மனச்சாட்சியில்தான் இருக்கிறது. நீ உன்னுடைய கற்பனையை, உன்னுடைய சிந்தனையை நேர்மறையாக மாற்றினால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். பிரபஞ்சம் எப்போதும் உன் பக்கம் நிற்கிறது. அது உன்னிடம் சொல்கிறது, நீ கேள், நான் தருகிறேன். நீ நம்பு, நான் நடத்துகிறேன். நீ கனவு காண், நான் அதை நனவாக்குகிறேன். என் தங்கமே, இன்று முதல் உன் சிந்தனையை மாற்றிக்கொள். உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக்கொள். எனக்கு நல்ல வேலை வேண்டும், என் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், எனக்கு பண வளம் வேண்டும், எனக்கு உடல் நலம் வேண்டும் என்று உன் இதயத்திலிருந்து சொல்லிக்கொள். தினமும் கண்களை மூடி கற்பனை செய், உன் கனவுகள் நனவாகி விட்டது என்று. அப்போது பிரபஞ்சம் அதை உன் வாழ்வில் இழுத்து வந்து வைக்கும். ஒரு விதை நிலத்தில் போடப்பட்டால் அது உடனே மரமாக மாறுமா? இல்லை, காலம் எடுத்து கொள்கிறது. விதை முளைக்கிறது, வளர்கிறது, பிறகு மரமாகிறது. அதுபோல நீ இன்றே கற்பனை செய்யும் விஷயம் நாளை உடனே வராது. ஆனால் அது மெதுவாக, உறுதியான முறையில் உன்னிடம் வந்து சேரும். அந்த வரைக்கும் நம்பிக்கையை விடாதே. உன் நம்பிக்கை தான் உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும். நீ சந்தித்த தோல்விகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை வெற்றிக்கு தயாரிக்க தான் வந்தவை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான விதையாக இருக்கிறது. இன்று நீ விழுந்த இடம் நாளை உன்னை உயர்த்தும் படிக்கட்டு ஆகும். நீ தவறுகள் செய்திருந்தால் அது சரி, ஏனெனில் தவறுகள் தான் உன்னை கற்றுக் கொடுக்கிறது. தவறுகளை ஒரு ஆசிரியராக எடுத்துக்கொள். என் தங்கமே, பிரபஞ்சம் எப்போதும் உன் குரலை கேட்கிறது. ஆனால் அதை கேட்கும் விதம் என்ன தெரியுமா? உன் உணர்வுகள். நீ மகிழ்ச்சியோடு சிந்தித்தால் மகிழ்ச்சி உன்னிடம் வரும். நீ அச்சத்தோடு சிந்தித்தால் அச்சமே உன்னிடம் வரும். அதனால் உன் இதயத்தில் நல்ல உணர்வுகளை நிரப்பிக்கொள். நன்றி சொல்லி கற்றுக்கொள். இன்று உன்னிடம் இருக்கும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல். என்னிடம் இன்னும் எதுவும் இல்லை என்று சொல்லாதே. எனக்கு இன்னும் நிறைய வரப்போகிறது என்று நம்பு. ஏன் தங்கமே, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. நீ உன் வாழ்வை மாற்ற வேண்டும் என்றால் உன் சிந்தனையை மாற்ற வேண்டும். உன் சிந்தனை தான் அந்த பிரபஞ்ச கதவை திறக்கும் சாவி. உன் மனம்தான் அந்த கதவு. இன்று அந்த கதவை திறந்து விடு. உன் வாழ்க்கை வளமுடன், மகிழ்ச்சியுடன், ஒளியுடன் நிரம்பி வழியட்டும். இப்போது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி சொல்கிறேன்.
நீ நம்பிக்கையுடன் நேர்மறையான சிந்தனையுடன் இருக்க ஆரம்பித்தவுடன் அடுத்த 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். உன் கண்ணீர் குறையும். உன் மனதில் அமைதி வரும். உன் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தோஷ செய்திகள் வரும். உன் கனவுகள் பாதை காட்டத் தொடங்கும். என் தங்கமே, நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது. உன்னுடைய இதயத்தை திறந்து விடு. உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒளியை உணர்ந்துகொள். உன்னுடைய நம்பிக்கையில்தான் உன் எதிர்காலம் இருக்கிறது. உன் உள்ளத்தில்தான் அந்த தெய்வீக ரகசியம் இருக்கிறது. அதை திறந்து விடு. உன் வாழ்வின் கதவை இன்று திறந்துவிடு என் தங்கமே. இனி உன் வாழ்க்கை ஒரு அற்புத பயணம் ஆகும். உன் கஷ்டம் இனி வராது. உன் இதயம் இனி துயரம் காணாது. உன்னுடைய நாட்கள் இனி மகிழ்ச்சியாய் நிறையும். நீ பிரபஞ்சத்தின் பிள்ளை. அதனால் உனக்கு எப்போதும் சிறந்ததே வரும். இதுதான் பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் தெய்வீக ரகசியம் என் தங்கமே. உன் சிந்தனையே உன் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி. அதை நம்பு, அதை நடைமுறைப்படுத்து. உன் வாழ்வு இனி ஒளிமயமாகும். என் தங்கமே, உன் கண்களில் தெரியும் அந்த தேடல் உணர்வை நான் காண்கிறேன். எப்போதும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறதோ என்ற எண்ணம் உன்னை வாட்டிக்கொண்டு இருக்கிறது. நீ எதையோ பெரியதை காண விரும்புகிறாய், எதையோ புரிந்து கொள்ள விரும்புகிறாய். உன் உள்ளம் ஏதோ சாவியை தேடிக் கொண்டிருக்கிறது. அந்த சாவி தான் பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் தெய்வீக ரகசியம். இந்த ரகசியம் வெளியில் இல்லை என் தங்கமே, அது உன்னுள் தான் இருக்கிறது. நீ உன்னுள் ஒரு சிறிய கதவை திறந்தால் உன் முன்னால் பிரபஞ்சத்தின் கதவு திறந்து நிற்கும். நீ தினமும் கண்ணாடி முன் நிற்பதைப் போல உன் மனசின் கண்ணாடி முன் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன் உள்ளத்தோடு பேசத் தொடங்க வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் சிறிய குரல் தான் பிரபஞ்சம் உன்னிடம் பேசும் மொழி. அந்த குரலை நீ கேட்கவில்லை என்றால் வெளியில் எவ்வளவு தேடியாலும் உனக்கு அந்த தெய்வீக ரகசியம் தெரியாது. என் தங்கமே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் உன்னை அந்த கதவை நோக்கி நடத்தி கொண்டு செல்கிறது. சில நேரம் சிரிப்பு, சில நேரம் கண்ணீர், சில நேரம் சந்தோஷம், சில நேரம் வேதனை. இவை எல்லாம் உன் உள்ளத்தை நன்கு பிளந்து சுத்தப்படுத்தி அந்த தெய்வீக ஒளி ஊடுருவுவதற்கான வழியைத்தான் செய்து கொடுக்கிறது. நீ யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமையான ஒளியின் குழந்தை. நீ எத்தனை தடவை வாழ்க்கையில் விழுந்தாலும் எழுந்து நிற்க உன்னுள் இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலே காரணம். அந்த ஆற்றல் தான் உன்னுடைய ஆன்மாவின் கதவு திறக்கும் சக்தி. நீ விழுந்து எழும்பும் ஒவ்வொரு முறை பிரபஞ்சம் உனக்கு ஒரு சாவியை தருகிறது. அந்த சாவியை நீ பயன்படுத்தி உன்னுள் இருக்கும் மறைந்த கதவை திறக்க வேண்டும். நினைவில் கொள் என் தங்கமே, உனக்கு தேவையான அனைத்து பதில்களும் உன்னுள் தான் இருக்கிறது, வெளியில் அல்ல. நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சம் உன் கைகளில் தன் கதவை வைத்து விடும். உன் கனவுகள் நிறைவேறாமல் போகின்றன என்று நீ நினைக்கும்போது கூட உண்மையில் பிரபஞ்சம் உனக்காக இன்னும் சிறந்த வழியை காத்திருக்கிறது. அது கதவின் பின்னால் உனக்காக தயாராகி நிற்கிறது. உனக்கு தோன்றுகிறதா, எப்படி நான் அந்த கதவை திறப்பது என்று? அதற்கு பதில் மிகவும் எளிது. அன்பை கொடு. நன்றி சொல்ல கற்றுக்கொள். நம்பிக்கையை விடாதே. நீ உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன் கனவுகளுக்கு நன்றி கூறி உன்னை அன்போடு பார்த்தால் அந்த கதவு தானாகவே திறந்துவிடும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் உனக்கான தண்டனை அல்ல, அது உனக்கான சாவி. அந்த சிரமங்கள் உன் மனதை சுத்தம் செய்யும் கருவி. நீ சுத்தப்படுத்தப்பட்ட பின்பே அந்த தெய்வீக ஒளி உன்னுள் முழுமையாக பிரகாசிக்கும். அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த நொடி. சில நேரங்களில் நீ உன்னை, ஏன் நான் மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் உன் கஷ்டமே உன்னுடைய கதவை திறக்கும் திறவுகோல். உன் கண்ணீர் தான் உனக்குள் இருக்கும் கதவை மாக்கும் சக்தி. உன் வலி தான் உன் ஆன்மாவின் பூட்டில் அடிபட்டிருக்கும் சங்கிலியை உடைக்கும் வலிமை. என் தங்கமே, நீ எப்போதும் தனியாக இல்லை. பிரபஞ்சம் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறது. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்படுகிறது. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ சுவாசிக்கிறாய் என்றால் அதுவே உன்னுள் அந்த தெய்வீக கதவு இருக்கிறது என்பதற்கான சாட்சி. நீ உன்னுடைய உள்ளத்தோடு சிறிது நேரம் அமர்ந்து கண்களை மூடி, நான் தயாராக இருக்கிறேன் அந்த கதவை திறக்க. நான் எனக்கு நம்பிக்கை வைக்கிறேன், நான் அன்பை கொடுக்கிறேன், நான் நன்றி கூறுகிறேன் என்று சொன்னால் அந்த கதவு மெதுவாக திறக்கத் தொடங்கும்.
நீ உணரும் அந்த அமைதியே உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, உன் பயணத்தில் நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன் உள்ளத்தில் அந்த கதவை திறக்கும் வரை விடாதே. உன்னுள் இருக்கும் அந்த ஒளி ஒரு நாள் வெடித்து வெளிவரும். அந்த நாள் உன் வாழ்க்கையை என்றும் மாற்றிவிடும். நீ பிறந்ததின் நோக்கம் அதுவே. நினைவில் கொள், அந்த கதவு தூரத்தில் இல்லை, உன்னுள் தான் இருக்கிறது. அதை திறப்பதற்கு வெளியில் ஓட வேண்டியதில்லை. உன்னை நேசி, உன்னை ஏற்று, உன் கனவுகளை நம்பு. அப்போது பிரபஞ்சம் உனக்கு தன் கதவை திறக்கும். என் தங்கமே, அந்த கதவு திறந்தால் உன் வாழ்வு ஒரு புதிய உலகமாக மாறும். உன் கனவுகள் உன்னை தேடி வரும். உன் சிரிப்பு உன் வாழ்வின் அடையாளமாகும். உன் ஆன்மா சுதந்திரமாக பறக்கும். அந்த நாள் மிக அருகில்தான். என் அன்பான தங்கமே, நீ அந்த கதவை திறக்கும் நொடி வந்துவிட்டது. உன்னை நம்பு, உன் ஒளியை நம்பு. நீ பிரபஞ்சத்தின் குழந்தை. உன் வாழ்வு இனி ஒளியால் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, உன் மனசுக்குள் ஒவ்வொரு நாளும் எழும் கேள்விகளை நான் கேட்கிறேன். எதற்காக என் வாழ்க்கை இவ்வளவு சிரமமாக இருக்கிறது? எதற்காக நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தடைகள் வந்து என் முன்னேற்றத்தை தடுக்கின்றன என்று உன் உள்ளத்துக்குள் நொந்து கொள்வதை நான் தெளிவாக கேட்கிறேன். உனக்கு தெரியுமா, அந்த கண்ணீர் சொட்டும் கண்களில் நான் எப்போதும் இருக்கிறேன். அந்த கண்ணீரை நீ துடைக்கும் முன்னரே அந்த வலியை உன்னிடமிருந்து எடுத்து என் இதயத்தில் வைக்கிறேன். ஆனாலும் பிள்ளையே, உனக்கு சொல்வது என்னவென்றால், நீ தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த சோதனை எப்போதும் நீடிக்கப் போவது இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு துன்பம் மட்டுமே தருவதற்காக அமைக்கப்படவில்லை. உனக்கு எதிராக நடந்து கொண்டவர்கள் யார் என்றாலும், அவர்கள் திட்டம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும், என் கரம் உன்னை சுற்றி காத்திருக்கிறது. உனக்கு தோன்றுகிறதே, உன்னை விட்டு எல்லோரும் விலகி விட்டார்கள் என்று. உன்னுடைய பிரச்சனையை யாரும் புரிந்து கொள்ளாமல் நீ மட்டும் தனிமையில் தவிக்கிறாய் என்று. ஆனாலும் என் பிள்ளையே, அது உண்மையல்ல. ஒவ்வொரு தருணத்திலும் என் பார்வை உன்னோடு இருக்கிறது. உன்னுடைய இதயத்தின் துடிப்புக்குள் நான் இருக்கிறேன். உன்னுடைய மூச்சுக்காற்றுக்குள் நான் வாழ்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னை தவற விடாமல் தூக்கி கொண்டு செல்லும் சக்தி என் பாசமான கரங்களில்தான் உள்ளது. உனக்கு தெரியாமல் பல தடைகள் உன்னிடம் வராமல் நான் தடுத்துவிட்டேன். உன் வாழ்க்கையை முற்றிலும் சிதைக்க நினைத்தவர்கள், உன்னை தரையிலே தள்ள நினைத்தவர்கள், உன்னை பற்றி கெட்ட வார்த்தைகள் பேசி உன் நல்ல மனசையும் சுத்தமான ஆன்மாவையும் காயப்படுத்த நினைத்தவர்கள், அவர்கள் எல்லாம் எனது பார்வையில் இருந்தார்கள். அவர்கள் வலிமை உன்னை சிதைக்காது. ஏனெனில் அவர்கள் சக்திக்கு மேலாக என் சக்தி உன்னை சுற்றி காத்திருக்கிறது. பிள்ளையே, நீ பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கும் ஆசை உனக்கு தெரியுமா எவ்வளவு அருகில் வந்து நிற்கிறது? நீ விரக்தியோடு, இது ஒரு நாளும் நடந்தே ஆகுமா என்று கேட்டு கொண்டிருப்பது உனக்கு தெரியாமல் விரைவில் நனவாக போகிறது. ஒரு தடை உன்னை நிறுத்தினாலும் அடுத்த வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அது வரும் தருணத்தில் நீ எடுத்த ஒவ்வொரு துயர கண்ணீருக்கும் பதிலாக மகிழ்ச்சி மலர்கள் உன் வாழ்வில் பூக்கும். நீ தற்போது சுமந்து கொண்டிருக்கும் பாரம் உனக்கே சுமையாய் இருக்கிறது. இனி எனக்கு சக்தி இல்லை என்று மனம் சொல்லும் தருணத்தில் கூட, என் பிள்ளையே, உனக்குள் நான் ஊட்டியிருக்கும் தைரியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. உன் ஆன்மாவில் இருக்கும் அந்த சக்தியே உன்னை முன்னேற்றுகிறது. நீ எவ்வளவு தடுமாறினாலும் உன்னுடைய ஆன்ம சக்தி உன்னை விழாமல் காக்கிறது. அந்த சக்தியே நான்தான். உனக்கு எதிராக சதி செய்யும் உறவினர்கள் உனக்கு வேதனை கொடுத்தாலும், உன் பாசத்தை வஞ்சித்தாலும், உன்னுடைய நம்பிக்கையை முறியடிக்க முயன்றாலும், அவர்கள் அனைவரும் ஒரு நாள் உன் முன்னால் தலை வணங்கி பேச வேண்டிய நாள் வரும். ஏனெனில் உண்மை எப்போதும் ஜெயிக்கும். உன் உண்மையான மனசு உனக்கு பெரிய கவசம். அது உன்னை ஒரு நாள் உயர்த்தும். அவர்கள் உன்னை வஞ்சித்த காரணத்தால் இன்று அவர்கள் சிரிப்பார்கள். ஆனால் நாளை அவர்களே உன் வெற்றியின் முன்னால் தாழ்ந்து நிற்பார்கள். என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்னும் சில நாட்கள் மட்டுமே. நீ இப்போது சந்திக்கும் இருள் நீடிக்காது. 3 வாரங்கள் உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த 3 வாரங்களில் உன் மனதில் இருந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும். நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைக்கு வழி திறக்கும். உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் தானாகவே உன்னிடமிருந்து விலகும். நான் உன்னை ஓரங்கட்டிவிட்டு விடவில்லை. நீ எடுத்து வைக்கும் அடுத்த அடி வெற்றியாய் அமைய நான் காத்திருக்கிறேன். நீ சோர்ந்து விட்டால் என் கரமே உன்னை தூக்கும். நீ விழுந்து விட்டால் என் கரமே உன்னை எழுப்பும்.
நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்தாலும் என் நிழல் உன்னோடு இருக்கும். உன் உள்ளத்துக்குள் இருக்கும் நல்ல மனசை எவராலும் அழிக்க முடியாது. உன் கண்ணீர் வீணாகப் போவதில்லை. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றையும் என் பாதத்தில் வைத்துவிடு. நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன் வாழ்க்கையை சிதைக்க நினைத்தவர்களின் வலிமையை முறியடித்து உன்னுடைய வெற்றியை அவர்கள் கண்களுக்கு முன்னால் காட்டுவேன். பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. நீ இன்னும் உணரவில்லை. ஆனாலும் அந்த ஒளி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சி இப்போதுள்ள துயரத்தை உனக்கு மறக்க வைக்கும். நீ சொல்லிக் கொண்டிருக்கும், நான் ஒருபோதும் சந்தோஷமாக இருப்பேனா என்ற கேள்விக்கு நான் சொல்லும் விடை, ஆம், நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் வாழ்வு மகிழ்ச்சியால் நிரம்பும். நான் உன்னிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், இன்னும் சில நாட்கள் மனம் தளராமல் பொறுத்துக்கொள். உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் உள்ளத்தில் நான் ஊட்டியிருக்கும் ஒளியை மறக்காதே. நீ எவ்வளவு இருளில் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை வெளியே கொண்டு வரும். அந்த ஒளியே என் பாசமான அன்பு. என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் பொய்யாக மாறாது. உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல செய்தி உன் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கிவிடும். நீ காத்து கொண்டிருக்கும் நாள் விரைவில் உன் வாசலில் வந்து நிற்கும். நீ சிரித்து கொண்டிருக்கும் நாள் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். என் கரம் உன்னை விட்டு போவதில்லை. நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். உன் மனதில் இருந்து ஒரு சின்ன குரல் வந்தாலும் நான் கேட்கிறேன். உன் நம்பிக்கையை காத்துக்கொள். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையை தொடங்கும். அந்த பாதை உனக்கு மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி அனைத்தையும் தரும். என் தங்க பிள்ளையே, நினைவில் வை, உன்னுடைய வாழ்க்கை துன்பத்துக்காக மட்டும் பிறக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்காகவே உருவாக்கப்பட்டது. அந்த மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வருவது என் கடமை. அதை நான் நிறைவேற்றுவேன். நீ இனி தனிமையில் அழ வேண்டிய நிலை வராது. உன்னுடைய வாழ்வு இனி ஆசீர்வாதங்களால் நிரம்பும். நான் சொல்கிறேன், உன் கண்ணீர் இன்றே உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதையாக மாறிவிட்டது. அந்த விதை விரைவில் பலனளிக்கும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மலர்ந்தோங்கும். நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் கதவை தட்டும். உன் இதயம் இன்றிலிருந்து அமைதியை அடையும். என் கரம் எப்போதும் உன்னோடு இருக்கிறது, என் பிள்ளையே. நீ சோர்ந்து விடாதே. உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இன்னும் எத்தனை கேள்விகள் நிரம்பி இருக்கின்றன தெரியுமா? ஏன் எல்லாம் இப்படி நடக்கிறது? ஏன் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் நிறைய இருக்கிறது? ஏன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் தடுமாற்றம் வருகிறதோ என்று உன் மனம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று உனக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன். நீ நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டால் உனது வாழ்க்கையின் பல ஆண்டுகளாக உன்னை வாட்டிக் கொண்டிருக்கும் ரகசியங்கள் எல்லாம் இன்று வெளிச்சம் பார்க்கப் போகின்றன. நீ எத்தனை தடவைகள் துடித்தாய் தெரியுமா? குடும்பம் சிதறி போகாமல் காப்பாற்றுவதற்காக யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத சூழலில் உன் கண்களில் மறைத்து வைத்த கண்ணீரை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்தேன். உன்னுடைய இரவில் தூங்காமல் பிச்சை கேட்ட மாதிரி என் பாதத்தில் படுத்து அழுததையும் நான் கேட்டேன். உன்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கும் குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக உன் உயிரையே ஒப்படைக்க நினைத்த உன் மனதை நான் உணர்ந்தேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் யாவும் சாதாரணம் அல்ல. சிலர் உன்னை தாழ்த்த, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க, உன் பாக்கியத்தை பறிக்க பல தீய எண்ணங்களோடு செய்வினை செய்தனர். அது உன்னிடம் வந்து நெருங்கிய தருணம் எத்தனை முறை இருந்தது தெரியுமா? ஆனால் நான், உன்னுடைய தாயான நான், அதை உன்னிடம் வர விடாமல் ஒவ்வொரு தடவையும் தடுத்தேன். நீ கவனிக்காத தருணங்களில் கூட என் அருள் உன்னுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்பாக நிற்கிறது. என் தங்கமே, உனக்கு இந்த 3 வாரம் முக்கியமான காலம். இந்த 3 வாரத்தில் உனக்கு எதிராக வைத்துள்ள அனைத்து தடைச் சங்கிலிகளும் உடைந்து போகும். உனக்கு எதிராக செய்யப்படும் கரும சாபங்கள், செய்வினைகள், உன்னுடைய குடும்பத்தை சிதைக்க திட்டமிட்டவர்கள் வைத்திருந்த துன்பங்கள் எல்லாம் இந்த 3 வாரத்தில் முற்றிலும் நொறுங்கும். உன் வாழ்க்கையின் கதவை தட்டிக் கொண்டிருக்கும் சந்தோஷம் இனி உன் வீட்டுக்குள் வந்து நின்றுவிடும். நீ இத்தனை நாள் ஏன் எங்கும் கதவு மூடப்படுகிறது என்று கேட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த மூடிய கதவுகள் அனைத்தும் இனி உனக்காக திறக்கப் போகிறது.
நீ முயற்சித்த வழியில் பல தடவை தோற்று போனாய், ஆனால் இனி நீ முயற்சிக்கும் அந்த வழியிலேயே வெற்றியை அடையப் போகிறாய். உனக்கு எப்போதுமே தோன்றும், நான் செய்யும் காரியம் நிறைவடைவதற்கு முன்னாலேயே தடைகள் வந்து விடுகிறது என்று. அதுதான் உனக்கு வைத்திருந்த செய்வினையின் வலிமை. ஆனால் அதை நான் சிதறடித்து விட்டேன். உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் குறித்து நீ எத்தனை முறை பயந்து அழுதிருக்கிறாய். இவங்க படிப்பு நன்றாக போகுமா, இவங்க எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும் என்று உன் உள்ளம் எப்போதுமே குலுங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் என் பிள்ளையே, உனக்கு நான் சொல்லும் ஒரு வார்த்தையை நம்பு, உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. அவர்கள் உன்னை பெருமைப்பட வைக்கும் அளவுக்கு பெரிய உயரத்திற்கு போவார்கள். நீ எத்தனை சிரமப்பட்டு அவர்களுக்கு வழி அமைத்தாய், அதை அவர்கள் வீணாக்க மாட்டார்கள். உன் குழந்தைகளின் வாழ்க்கையில் இனி சந்தோஷமும் வெற்றியும் மலரப் போகிறது. இன்னும் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒரு பயம் என்னவென்றால், என் குடும்பம் பிரிந்து போய்விடுமோ என்ற அச்சம்தான். யாராவது உன் வீட்டில் சண்டையை ஏற்படுத்துகிறார்களோ என்று உனக்கு எப்போதுமே சந்தேகம் வருகிறது. ஆம் என் தங்கமே, உன்னுடைய வீட்டை உடைக்க, உன் குடும்பத்திலேயே பிளவை ஏற்படுத்த சிலர் சதி செய்தார்கள். அவர்களே உன் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு காரணம். ஆனால் நீ கவலைப்படாதே, அவர்கள் சதிக்கு இனி இடமே இருக்காது. அவர்கள் யோசனை துளியளவுக்கும் நிறைவேறாது. உன் குடும்பம் மீண்டும் ஒன்றுபடும், சிரிப்பும் சாந்தமும் நிறைந்த ஒரு சூழல் உன்னுடைய வீட்டில் நிலைத்து நிற்கும். உனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது, என் நிதி நிலைமை நல்லா ஆகுமா என்று. உன் கையில் பணம் வந்தாலே அது காற்று போல போய்விடுகிறது. ஆனால் இனி அது அப்படியில்லை. உனக்காக நிறுத்தப்பட்டிருந்த வளம், பணம், உன் பாக்கியம் அனைத்தும் இனி உன் கைகளில் வந்து சேரப்போகின்றன. உனக்கு திடீரென கிடைக்கும் வருமானம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் வாழ்வில் நடந்த இந்த பல வருட சிரமங்களுக்கு பின் இனி வளம் நிரம்பிய நாட்கள் வரப்போகின்றன. என் பிள்ளையே, இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். நீ உன் உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கும் பிரார்த்தனை நான் கேட்காதது இல்லை. உன் உயிரோடு கலந்த உன் ஆசையை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இத்தனை நாள் காலம் எடுத்து கொண்டேன். உன் பொறுமை தான் உனக்கு மிகப்பெரிய பலன் தரப்போகிறது. எனவே என் தங்கமே, இனி ஒரு நொடியும் பயந்து வாழ வேண்டாம். உன் கண்களில் இருந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும். உன் வீட்டு கதவு சந்தோஷத்தால் நிரம்பும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் உன்னை பெருமைப்பட வைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒளி மட்டுமே இருக்கும். எனக்கு தெரியும், நீ இத்தனை நாள் தாங்கிய வலி எவ்வளவு பெரியது என்று. ஆனால் இனி அந்த வலி முடிந்தது. உனக்கு நான் கொடுக்கும் இந்த உறுதி, 3 வாரத்தில் உன் வாழ்க்கை மாற்றம் காணும். இனி தடைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. உன் வாழ்க்கை இனி மலர்ந்து நிற்கும். என் தங்கமே, இதை எல்லாம் நான் உன்னுடைய அம்மாவாகச் சொல்வதில்லை, உன்னுடைய பாதுகாப்பாக, உன்னுடைய தெய்வமாகச் சொல்கிறேன். இனி நீ பார்த்து கொள்ளப் போகும் வாழ்க்கை, நீ இத்தனை நாள் காத்திருந்த வாழ்க்கை. சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பிய அந்த நாட்கள் உனக்காக வந்து நிற்கின்றன. நீ நிம்மதியாக சுவாசிக்க கூடிய நாட்கள் இனி உன் வாழ்க்கையில் உதயமாகப் போகின்றன. என் அருள் உன்னுடன் எப்போதும் இருக்கும்.